இறை அருள் என்பது, இறைவன் என்பது, இறைவனுடைய அன்பு என்பது, இறைவனோட அக்கறை என்பது அவர் நொடிக்கு நொடி நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நம்மளை உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இயக்குவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் அவர் ஒவ்வொரு க்ஷணமும் தீர்த்து வச்சுட்டே வந்துட்டுருக்கார். நம்ம முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு தேவையான அனைத்து உணவுகள்லேருந்து, உடைகள்லேருந்து, ஆடைகள்லேருந்து, வீடு, இடம், பூமி, திருமணத்து, குழந்தைலேருந்து எல்லாமே சற்று நேரமாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். ஆனால் அவர் எல்லோருக்கும் யாருக்கும் ஆரம்பித்து பார்க்காம பக்தர் அனைவருக்கும் சரி, அவருடைய விரும்பாதவங்களும் சரி, அவரை நம்பாதவங்களும் சரி, எல்லாருக்கும் அவர் ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் எப்படி சூரியன் எல்லோருக்கும் ஒரே ஒளியோ, அதே மாதிரி ஒரு பேதங்கள் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சமமாக அவர் அன்பு செலுத்திட்டு தான் இருக்கார். ஆனால் நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் அவரை சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கோம். சந்தேகப்படுறோன்னா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளில் அவர் தடுமாறும். நம்ம பிரச்சனைகளுக்குள்ளே போயிடுறோமே தவிர வெளியில் நின்று அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவரோடைய இருக்க தொடர்பு துண்டிக்காமல், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பை எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட இருக்க அந்த அன்பு மங்காமல் அதை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கான திறமையை நம்மளால் வளர்த்துக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் அவர் நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்துட்ருக்காரு. அவருடைய அத்தனையுமே, அவருடைய கோரிக்கை, நமக்கு வச்சுருக்க கோரிக்கை அத்தனையுமே நிறைவேற்றி பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் நிறைவேற்றுற மட்டும் இல்லாமல் அது பூர்ணத்துவம் முடிச்சு காட்டுறாரு. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயம் நிறைவேறினதுக்கப்புறம் திரும்பி திரும்பி கோரிக்கை மேலே கோரிக்கை தான் வைக்கிறோமே தவிர அவருக்கும் நமக்குள்ளே இருக்க தொடர்பை புரிஞ்சிக்காமல், அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை வளர்க்காமல், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடை அதிகரிக்காமல், நாம் கோரிக்கையை மட்டும் பொருளாதாரத்திலேயோ, பொருள் சார்ந்த விஷயத்துலேயோ, மற்ற தேவைகள் விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு கருத்துமாக இருக்குமே தவிர அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பில் ஒரு துளி கூட நம்ம இன்னும் முன்னேறலை. இது ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பில் அவர்கிட்ட இருக்க அந்த பந்தம் இன்னும் வலுவடையவில்லை. தேவைகளை மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட உறிஞ்சி எடுத்துக்கிறோமே தவிர, ஆசையை மட்டும்தான் நம்ம நிறைவேற்றிக்கிறோமே தவிர அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை நம்ம ஒரு துள்ளியும் கூட நம்ம சட்டை பண்ணுறது இல்லை. அதை பற்றி நம்ம கவலைப்படுவதும் இல்லை. ஒரு நாள் கோயில் போகிறோம், 4 நாள் போகிறதில்ல, 5-6 நாள் போகிறோம், 4 நாள் போகிறதில்ல. ஒரு தடவை கோயில் போய் அழுகுறோம், ஆனால் ஒரு தடவை கோயில் போய் இது பண்ணுறோமே தவிர, சந்தோஷமாக இருக்கும்போது போகிற கோயிலை விட துக்கமாக இருக்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது போகிறது தான் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு கஷ்டத்தில் மாட்டும்போது இருக்கிற அந்த தொடர்பு ஏன் மறுபடியும் அந்த சூழ்நிலை மாறினதுக்கப்புறம் ஏன் அதே அளவுக்கான ஒரு ஈடுபாடோ தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது, நம்மளுடைய அறியாமைன்னு சொல்கிறதா, இல்லை நம்மளுடைய சுயநலம்னு சொல்கிறதா, இல்லை நாம் ரொம்ப ஒரு புத்திசாலின்னு நான் சொல்கிறதா, இல்லை நம்ம அதிபுத்திசாலின்னு சொல்கிறதா, இது எனக்கு தெரியல. ஆனால் இறைவன்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளாமல், இறைவன்கிட்ட ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு அன்பு நீங்கள் எடுக்காமல், அதை பில்டு பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு அடுத்த க்ஷணமே உங்களுக்கு இந்த மாயை உங்களே ஆக்கிரமிச்சிடும். உங்களை மாயை ஆக்கிரமிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய இலக்காக இருக்கே தவிர, மாயவே முழுமையாக நம்மளுடைய எஜமானாக மாற்றிக்கிற இலக்கு நமக்கு கிடையாது. அவர் தான் இப்போ எஜமானாக வச்சுருக்கோம். இறைவனை கும்பிட்றோமே தவிர நம்மளோட எஜமான் யாராக இருக்கார்? மாயே இருக்கார். இறைவனை நம்புகிறோமே தவிர நம்ம உண்மையாக நம்புறது யாரை? மாயையை நம்புகிறோம். யார் நம்மளை குழப்புறாங்களோ அந்த எண்ணங்களை நம்ம நம்புகிறோமே தவிர, யார் நம்மளை குழம்பாமல் பார்த்துக்கிறாங்களோ, இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணங்களை நாம் ஏற்றுக்கிறது இல்லை, அதை நம்புறது இல்லை, அதை பொருள்படுத்துறது இல்லை, அதுக்கான ஒரு வேலைகளை நம்ம செய்வதில்லை. ஸோ இறைவனிடம் நாம் ஒரு வலிமையான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் மாயைகிட்டேருந்து நம்ம துண்டித்து அந்த ஒன்று இருக்குது இல்லை ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சு உருவாக்கி நம்மளோட ஆசைகளையும் குழப்பங்களையும் அதிகரிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர, ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கான வழியை நம்ம தேடவில்லை. சரிங்களா? நாம் நினைப்பது நான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன், நான் செஞ்சேன், இது எல்லாமே ஒரு மாய தோற்றம், மாய பிம்பம். இதற்கு மேலேயும் நமக்கு நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, நாமளுடைய மனம் தடுமாறாமல் இருக்கணும்னா, தெளிவாக இருக்கணும்னா, திடகாட்டமாக இருக்கணும்னா, நிச்சயமாக நாம் இறைவனோட ஒரு தீராத அன்பு, வெளியில் எது நடந்தாலும் அதை கண்டுக்காமல் பொருள்படுத்திக்காமல்
அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் இவரோட மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு அது அன்புடைய வலிமை என்ன அப்படின்ற புரிஞ்சுக்கிறது தான் இந்த பொறுப்பு எடுத்துருக்கோம். மேலும் மேலும் நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். மனம் என்பது ஒரு பயிற்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்.